நண்பர்களே, நானும் ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் எங்கள் மாவட்டத்துடைய தலைநகரங்க. இதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போ சென்னையில் மதுரையில் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி ராமநாதபுரம் எக்கனாமிக் சேம்பர் அப்படிங்கிற ஒரு டீம் தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 1 வீக் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 2-3 நாள் தான் டைம் இருக்குதான். சரி, உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தரணி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்குது பாருங்கள். அதிரசம், தட்டை, இதெல்லாம் நீங்கள் ஓன் ப்ராடக்ட் வச்சு ஓன் ப்ராடக்ட் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குது நம்மள்ட்ட? அது இயற்கை விவசாயம் தான் ஸ்டார்ட் பண்ணது. நம்மளுடைய ஸ்லோகனாக என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அறுவடை விதைப்பது முதல் அறுவடை வரை, அறுவடை முதல் அறுசுவை வரை அப்படின்னு. இப்போ நம்ம விதைக்க ஆரம்பித்து நம்ம அந்த அதன் மூலமாக கிடைச்ச உணவுப் பொருட்கள் வந்து நம்ம சேல் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதுலேயும் இன்னும் இம்ப்ரூவ்டு வருஷனாக நம்ம வந்து நினச்சிருக்கோம்னா சிறுதானிய லட்டுகள் அப்படி ஆரம்பித்து இப்போ ஸ்நாக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா 32 வகையான சிறுதானியங்களை முளைக்கொட்டி, அதாவது சாதாரண இல்லை முளைக்கொட்டி, அதாவது இயற்கையுடைய அந்த ஆற்றில் பெறணும் இல்லையா, அந்த சிறுதானியங்கள் பெறுவதற்காண்டி முளைக்கொட்டி அதுக்கப்புறம் அதை வறுத்து அதை வந்து மாவாக்கி அது ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம். அது பேர் முளைக்கட்டிய சத்து மாவு, தரணி முளைக்கட்டிய சத்து மாவுன்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான சிறப்பாக சில விஷயங்கள், அது மாதிரி நெய், அது வந்து நாட்டு பசுமாட்டு பாலை செஞ்ச நெய். ஓகே, இப்போ தேன்லாம் இருக்குது. தேன்லாம் வந்து தேன் வந்துட்டு நான் மலை தேன் டேரெக்டாக நமக்கு எப்படி இயற்கையாக கிடைக்குதோ அந்த தேன் அப்படியே நம்ம வந்து கொடுக்குறோம். எந்த விதமான கலப்படமும் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த தேன் நீங்கள் சுவைச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். அதேமாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை வாங்கி பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த ப்ராடக்ட் வாங்குறேன்டா ராம்நாட்டில் எங்கே வரணும்? கேணிக்கரையில் வந்து பாலன் ஹோட்டலுக்கு ஏற்றாலும் தரணி இயற்கை விவசாய பண்ணையின் விளைபொருட்கள் அப்படின்னு சொல்லி போட்டு கடை இருக்குது. தென் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேன் ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடவுனே இருக்குது. இந்த உற்பத்தி பொருட்கள்லாம் அங்கே தான் உற்பத்தி பண்ணுறோம். இது 2 மெயினான இடம். இன்னும் வந்து தரணி உணவகம் சொல்லி இருக்குது. ஹோட்டல் வச்சு நம்ம ஹோட்டல் அதே கேணிக்கரை கார்னரில் தரணி உணவகம் சொல்லியே இருக்குது. ஐஸ்வர்யா பேக்கரிக்கு ஆப்போசிட்டில். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்பாட். தேங்க்யூ.